வீடு கட்ட போறீங்களா? அப்போ இந்த ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பேமெண்ட். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பேமெண்ட் பண்றத விட, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ராக்ரஸ பார்த்து பேமெண்ட் பண்றது தான் ஒரு சேஃபர் ஆப்ஷன். அதனால தான் நம்ம எலிவேட் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பேமெண்ட்ட ஃபாலோ பண்றோம். ஒவ்வொரு ஸ்டேஜ் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த ஸ்டேஜ்க்கான பேமெண்ட்ட ரிலீஸ் பண்ற மாரி இருக்கும். இனிஷியலா அக்ரீமெண்ட் அட்வான்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சைட்ல பிரிப்பரேஷன் ஒர்க், ஃபவுண்டேஷன், பேஸ்மெண்ட்லாம் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த கரஸ்பாண்டிங் ஒர்க்குக்கான பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்ட்ரக்சர், ரூஃபிங், பிரிக் ஒர்க், பிளாஸ்டரிங், பெயிண்டிங், ஃப்ளோரிங் இது மாதிரி ஒவ்வொரு ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகும்போது அந்த ஒர்க்கை நீங்க பார்த்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது உங்க மணி சேஃபாவும் இருக்கும் அண்ட் ப்ராஜெக்டோட ப்ராக்ரஸும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இதனால ஹிடன் சார்ஜஸும் இருக்காது அண்ட் அன்னெசரி அட்வான்ஸ் பேமெண்ட்ஸும் இருக்காது. உங்க ட்ரீம் ஹோமை டென்ஷன் இல்லாம கான்பிடென்டோட மானிட்டர் பண்றதுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பேமெண்ட் தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன். குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன், கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் சேஃப் பேமெண்ட் இதுதான் எங்களோட கமிட்மெண்ட். உங்க ட்ரீம் ஹோமை எந்த டென்ஷன் இல்லாம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா? அப்ப இப்பவே நம்ம எலிவேட் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டீமை காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.